வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கோலாலம்பூர் ஜலான் மாஸ்ஜித் இந்தியாவில் வரலாற்று பூர்வ தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் அகற்றப்படுகிறதா? கோலாலம்பூரில் முக்கிய நில அடையாளமாக விளங்கும் ஜலான் மாஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் அகற்றப்படும் திட்டம் தொடர்பில் வழக்கறிஞரும் மனித உரிமை போராட்டவாதியுமான அம்பிகா ஸ்ரீனிவாசனும் லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் தலைவர்களும் பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். கோலாலம்பூர் மாநகரில் 130 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் வீற்றிருக்கும் இடத்தில் வேறு ஒரு மதத்தினரின் வழிபாட்டு தலம் நிர்மாணிக்கப்படுவதற்கு வழிவிடும் வகையில் அந்த பழமை வாய்ந்த கோவிலை அகற்றுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு கோலாலம்பூர் நகராண்மை கழக தொழிலாளர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த கோவில் வீற்றிருக்கும் இடத்தில் வழிபாட்டு தலம் ஒன்றை நிர்மாணிக்கப்படுவதற்கு அனுமதியை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவரான அம்பிகா ஸ்ரீனிவாசன், லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் பொறுப்பாளர்களான N. சுரேந்திரன், ஜயத் மாலிக், சமூக ஆர்வலர் ஹிஷாமுடின் ரயீஸ் ஆகியோர் நாளை வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு கோலாலம்பூரில் செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் வீற்றிருக்கும் இடத்தில் யாருடைய வழிபாட்டு தலம் நிர்மாணிக்கப்படவிருக்கிறது, எதற்காக அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள், சம்பந்தப்பட்டவர்களின் உண்மையான நோக்கம் என்ன முதலிய விஷயங்களை நாளை நடைபெறும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தாம் அம்பலப்படுத்தவிருப்பதாக அம்பிகா தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த ஜாசிகா தேர்தலில் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதில் லிம் குவான் எங் தவறிய போதிலும் கட்சியின் ஆன்மாவாகவும் அடையாளமாகவும் விளங்கும் அவர் கட்சியின் ஆலோசகர் பதவியின் மூலம் தனது நிலையை வலுப்படுத்திக் கொள்வார் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயத் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். 30 பேர் கொண்ட ஜாசிகாவின் மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலில் லிம் குவான் எங்கிற்கு ஆதரவு சரிந்து அவர் 26வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். லிம் குவான் எங்கிற்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு குறித்து உச்சி குளிரும் தரப்பினர் தவறான முடிவை எடுத்துவிட்டனர் என்று ஜாசிகாவின் கிளாந்தான் மாநில முன்னாள் தலைவரான ஜயத் வர்ணித்தார். கட்சி உறுப்பினர்கள் புதிய தலைமையை விரும்புவது தவறல்ல, ஆனால் ஜாசிகாவின் தலைவர் பதவியில் லிம் குவான் எங் இனி இல்லை என்றாகிவிட்ட நிலையில் கட்சியின் செல்வாக்கு முன்பு போல் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று எண்ணிவிட வேண்டாம் என்று ஜயத் நினைவுறுத்தினார். கட்சியிலிருந்து லிம் குவான் எங்கை கிட்டத்தட்ட அகற்றிவிட்டதாக எக்களிப்பவர்கள் தங்கள் தவற்றுக்காக நிச்சயம் வருந்துவர். காரணம், லிம் குவான் எங் தான் ஜாசிகாவின் மிகப்பெரிய அடையாளம் மற்றும் ஆன்மா என்று கொத்தபாரு முன்னாள் எம்பியான ஜயத் வர்ணித்தார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து போன்றவர்களினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தப்பட்டு வருவது குறித்து வழக்கறிஞரும் மனித உரிமை ஆர்வலருமான சித்தி ஜபேடா கசிம் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். ஜம்ரி வினோத் போன்ற மனிதர்களால் இழிவுபடுத்தப்படும் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சித்தி மேற்கண்டவாறு கூறினார். தைப்பூச விழாவில் காவடி எடுக்கும் இந்துக்கள் மதுபோதையில் தள்ளாடுவதாகவும் பேய் பிடித்தவர்களைப் போல் ஆடுவதாகவும் இதற்கு முன்பு ஜம்ரி வினோத் கடும் விமர்சனம் செய்திருப்பதை சித்தி சுட்டிக்காட்டினார். ஏரா FM மலாய் வானொலியின் அறிவிப்பாளர் ஒருவர் காவடி ஆட்டத்தை கேலி செய்து காணொலி வெளியிட்ட சம்பவத்தை தொடர்ந்து அது குறித்து ஜம்ரி தனது விமர்சனத்தை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருந்தார். எனினும் மலாய்க்கார முஸ்லிம்கள் அனைவருமே ஜம்ரி வினோத்தை போன்ற குண இயல்புகளை கொண்டவர்கள் அல்ல என்பதை சித்தி விளக்கினார். லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியிடம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இதுவரையில் 20 மணி நேரத்திற்கும் அதிகமாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்மாயில் சப்ரியிடம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் விசாரணை இன்று 4வது நாளை எட்டியுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த மார்ச் 13ஆம் தேதி முதல் முறையாக SPRM தலைமையகத்தில் காணப்பட்ட இஸ்மாயில் சப்ரியிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. மறுநாள் மார்ச் 14ஆம் தேதி 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக SPRM தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவருக்கு எதிரான விசாரணை நாளை மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் தொடரும் என்று அந்த ஆணையம்
குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவிற்கு குடும்பத்தினருடன் சுற்றுலா மேற்கொண்ட இந்திய பிரஜை ஒருவர் லங்காவி தீவில் குளித்துக் கொண்டிருந்த போது கடலில் மூழ்கி மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று புதன்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் லங்காவியில் தாசி டயாங் கடற்பகுதியில் நிகழ்ந்தது. வடநாட்டவர் என்று நம்பப்படும் 54 வயதுடைய அக்னிஹோத்ரி விவேக் அசோக் என்பவரே இந்த சம்பவத்தில் மாண்டவர் என்று குடும்ப உறுப்பினர்களால் அடையாளம் காணப்பட்டதாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷரிமான் அஷாரி தெரிவித்தார். தாசி டயாங் கடலோர பகுதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் உல்லாசமாக குளித்துக் கொண்டிருந்த போது அந்த இந்திய பிரஜை திடீரென்று காணாதது குறித்து அவரின் குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த கடற்பகுதியில் இருந்தவர்களுடன் தேடும் முயற்சியில் ஈடுபட்ட குடும்ப உறுப்பினர்கள் அந்நபரை காணாதது குறித்து போலீசுக்கு தகவல் அளித்ததாக ஷரிமான் அஷாரி குறிப்பிட்டார். தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியுடன் அந்த இந்திய பிரஜையை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்ட நிலையில் அவரின் உடல் பிற்பகல் 2:22 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சவ பரிசோதனைக்காக அந்நபரின் உடல் லங்காவி மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கடற்கரையில் குளிப்பதற்கான பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கப்படுவதற்கு முன்னதாகவே அந்த இந்திய பிரஜையும் அவரின் குடும்ப உறுப்பினர்களும் கடலில் இறங்கிவிட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஷரிமான் அஷாரி தெரிவித்தார். தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 01978600144 03860050196. ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு பொதுச்சேவை ஊழியர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படுவது குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபமி ஃபன்சேல் தெரிவித்தார். எனினும் அரசாங்க ஊழியர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படுவது தொடர்பில் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அது குறித்து விவாதிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சரான டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படுவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கியூபாக்ஸ் கடந்த வாரம் கோரிக்கை விடுத்திருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் டத்தோ ஃபமி மேற்கண்டவாறு கூறினார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் டீசல் விலை தீபகற்ப மலேசியாவில் லிட்டருக்கு 3 காசு குறைந்துள்ளது. அது லிட்டருக்கு 3 ரிங்கெட் 3 காசுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் ரான் 95, பெட்ரோல் ரான் 97 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அவை முறையே லிட்டருக்கு 2 ரிங்கெட் 5 காசுக்கும் 3 ரிங்கெட் 28 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசிய ஊடகவியல் மன்ற சட்ட மசோதா 2024 மேலவையில் நிறைவேற்றப்பட்டது. மேலவையில் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீ சிங்கினால் 2வது வாசிப்புக்கு விடப்பட்ட மலேசிய ஊடகவியல் மன்ற சட்ட மசோதா 2024 மீதான விவாதத்தில் 17 செனட்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த சட்ட மசோதா பெரும்பான்மை வாக்குகளில் நிறைவேற்றப்பட்டதாக தியோ நீ சிங் குறிப்பிட்டார். புதிய கருப்பொருளின் மூலம் அரசாங்கம் அனைத்து ஊடகங்களையும் ஒன்றிணைக்க விரும்புகிறது. இதன் மூலம் அவர்களால் மக்களுக்கு தகவல்களை பரப்புவதில் அரசாங்கத்திற்கு கூட்டாக உதவ முடியும் என்று விவாதத்தை முடித்து வைத்து உரையாற்றுகையில் தியோ மேற்கண்டவாறு கூறினார். செய்தித்தாள்களின் உரிமையாளர்கள் என்ற வார்த்தையை ஊடக அமைப்புகள் என்று மாற்றுவதே இந்த சட்டத்திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று துணை அமைச்சர் விளக்கினார். கடந்த 1967ஆம் ஆண்டு பர்னமா சட்டம் இயற்றப்பட்டதிலிருந்து முதலில் கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்த மசோதா இதுவாகும்.
ஜாசிகாவில் லிம் குவான் எங் செல்வாக்கு இழந்ததற்கு அரசு பதவி இல்லாததே முக்கிய காரணமாகும் என்று பினாங்கு முன்னாள் துணை முதல் அமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார். பினாங்கு முதலமைச்சர் பதவியை லிம் குவான் எங் துறந்தது அவரின் செல்வாக்கு குறைய வழிவகுத்தது என்று ஜாசிகாவின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். 2018ஆம் ஆண்டு பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சிக்கு வந்தபோது மத்திய அரசாங்கத்தில் நிதி அமைச்சர் பதவியை ஏற்பதற்காக பினாங்கு முதலமைச்சர் பதவியை லிம் குவான் எங் துறந்தார். எனினும் 22 மாதங்களில் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி கவிழ்ந்ததும் நிதி அமைச்சர் பதவியை லிம் குவான் எங் இழந்தது மூலம் கட்சியில் அவரின் செல்வாக்கு சரிய தொடங்கியதாக டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். மாநில முதலமைச்சர் பதவியை துறந்தது, நிதி அமைச்சர் பதவி பறிபோனது ஆகியவை இரண்டுமே லிம் குவான் எங் தனது அரசியல் செல்வாக்கை இழக்க காரணமாக அமைந்தது. பினாங்கு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியை அவர் தற்காத்துக் கொண்டிருந்தால் பினாங்கில் தனது அரசியல் தளத்தை வலுப்படுத்திக் கொண்டு மாநில தேர்தலில் அவர் 3வது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்க முடியும். அதேவேளையில் முதலமைச்சர் பதவியை வகிக்கின்றவர் 2 தவணை காலம் மட்டுமே பதவியில் இருக்க முடியும் என்பதை மட்டுப்படுத்தும் சட்டத்தையும் அவரால் தடுத்திருக்க முடியும் என்று டாக்டர் ராமசாமி இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநில அரசு ஊழியர்கள் அரை மாத சம்பளம் அல்லது குறைந்தபட்சம் 1000 ரிங்கேட் உதவித்தொகையை பெறுவர் என்று மாநில மந்திரிபசார் டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி அறிவித்துள்ளார். வலுவான நிதிநிலை செயல்பாட்டிற்காக மாநில அரசு ஊழியர்களின் சேவை திறனை அங்கீகரிக்கும் வகையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் உள்ள மொத்தம் 18,000 அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இந்த உதவித்தொகைக்காக 26 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமருடின் ஷாரி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.